Hi friends, நம்ம ட்ரெண்டிங் மாடலில் டெசல்ஸ் அதாவது லேக்டன் மேக்கிங் வந்து ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் சின்னதாக ஒரு 2x2 ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு 4 பீஸும், அதுக்கப்புறம் ஒரு 5 இன்ச்சு அகலத்தில் 2 பீஸ் எடுத்திருக்கேன். ஸ்ட்ரைப் தேவைப்படுறதுக்காக நீல வாக்கில் ஒரு 1 இன்ச்சு அகலத்தில் 4 இன்ச்சு நீளம் இருக்கிற மாதிரி பார்டர் ஷேப்பில் 2 கிளாத் எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த பார்டர் சேஃபாக இருக்குல்ல, அதை 4ஆக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நாட்லாம் திருப்புவீங்கள்ல, அது மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் ஸ்டிச் பண்ணி பிசுறு பகுதி உள்பக்கமாக போகிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம 2 ஸ்ட்ரைப்பையும் ரெடி பண்ணிட்டோம். இது நமக்கு ஃபுல்லாக தேவைப்படாது, கொஞ்சம் தான் தேவைப்படும். அதனால் நீங்கள் ஒரு 3 இன்ச்சுலேருந்து 4 இன்ச்சு நீளம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பெரிய சேஃபாக வச்சுருந்த அந்த ஸ்கொயர் பீஸில் 2ஆக அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி அந்த ஃபோல்டிங் சைடு தவிர்த்து மற்ற எல்லா பக்கமும் ஓப்பனாக இருக்க பக்கத்தை க்ளோஸ் பண்ணணும். ஆனால் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் கொஞ்சம் கேப் விட்டு, ஏதாவது ஒரு ஓரத்தில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு மீதியை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அதை அப்படியே உள்பக்கத்துலேருந்து வெளிப்பக்கத்தை திருப்பி எடுப்போம். 4 கார்னர்லேயும் இது போல் சின்னதாக சிசர் கட் போட்டுருங்க. இந்த டெசல் வந்து பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ உள்ள மாடல். ஸோ நீங்கள் வந்து குர்த்திக்கும் வைக்கலாம், ப்ளவுஸுக்கும் வைக்கலாம், குழந்தைங்களோட ஃப்ராக்குக்கு கூட நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி மெத்தடில் ஸ்டிச் பண்ணி வைக்கலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம உள் பக்கத்துலேருந்து வெளிப்பக்கத்தை திருப்பி எடுத்துட்டு நம்ம வந்து அந்த லேஸாக கேப் விட்டு ஸ்டிச் பண்ணியிருந்தோம்ல, அந்த பக்கத்தை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணும். அதனால் ஒரு சின்ன கம்பி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 4 கார்னர்லேயும் அந்த கம்பியை வச்சு நீங்கள் இது போல் எடுத்து விட்டீங்க அப்படின்னா அந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து விட்டுட்டோம். அந்த பேலன்ஸ் ஓப்பனாக இருக்க அந்த பகுதியை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரைப் வந்து பார்டர் ஷேப்பில் வந்து தைச்சிருந்தோம்ல, அதை எடுத்து லேஸாக சுருக்க மாதிரி வச்சு ஒரு போ ஷேப்பில் ரெடி பண்ணி அந்த பார்டரை வச்சு நல்லா டைட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பார்டர் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க. எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நல்லா டைட் பண்ணி லேஸாக சுருக்க மாதிரி அந்த நம்ம செவ்வக ஷேப்பில் ஒரு கிளாத் மடித்து தைச்சோம்ல, அந்த ப்ளூ கலர் கிளாத்தில் இது போல் அந்த பார்டர் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. இதே மெத்தடில் தான் நான் இந்த பீஸையும் ரெடி பண்ண போகிறேன். 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். சைடில் கீழேயும் இருக்க அந்த பக்கத்தை நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஒரு 1 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுருக்கேன் பாருங்கள். அந்த இடத்துல நம்ம தையல் போட போகிறதில்ல. மீதி பக்கத்தை தைச்சிட்டு நம்ம வந்து உள் பக்கத்துலேருந்து வெளிப்பக்கத்தை திருப்பிக்க போகிறோம். திருப்பிட்டு நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த கார்னர்லாம் நல்லா எடுத்து விட்டுருங்க. இது போல் ஒரு சின்ன கம்பியோ இல்லை ஏதோ ஒரு டூத் பிக்கு கூட இருந்தால் கூட பரவாயில்ல, அதை வச்சு அந்த 4 ஓரங்களையும் எடுத்து விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க அந்த பகுதியை வந்து தைச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு சின்னதாக சுருக்கம் மாதிரி எடுத்து கையிலே பிடிச்சிக்கோங்க. தைக்க வேண்டியதில்லை. சின்னதாக அப்படியே கையில் சுருக்கம் வர மாதிரி பிடிச்சிட்டு நம்ம தைச்சி வச்சுருக்க அந்த பார்டரை கரெக்டாக டைட் பண்ணி மிஷினில் வச்சு ஒரு தையல் போட்டுருங்க. தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பார்டர் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம 2 டெசலுக்குமே ஒரே மாதிரி அந்த போ ஷேப்பில் ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 4 கிளாத் எடுத்து வச்சுருந்தோம்ல, 2x2 சம அளவாக இருக்கணும் ஸ்கொயர் ஷேப்பாக. அதை அப்படியே 2ஆக மடிச்சுக்கோங்க. இது போல் ட்ரையாங்கிள் ஷேப்பில். அதுக்கு மேலே நம்ம வந்து நாட்டுக்கு வைப்போம்ல ரோப், அதை வச்சுக்கோங்க. திருப்பி இன்னொரு பீஸையும் அதே போல் 2ஆக மடித்து அந்த ரோப்புக்கு மேலே வச்சுருங்க. 2 ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு இடையில் நம்ம ரோப்பு வச்சு தைக்க போகிறோம். ஃபோல்டிங் சைடில் மேல் பக்கம் தைக்க வேண்டாம். அந்த பிசுறு பகுதி இருக்க அந்த இடங்களில் மட்டும் 2 கார்னர்லேயும் மட்டும் நீங்கள் தைச்சிக்கோங்க. நான் மார்க்கிங் பண்ணி காட்டியிருக்கேன்ல, அதுபோல் அந்த 2 கார்னர்லேயும் தைச்சிக்கோங்க. கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் தைச்சி விட்டுருங்க. 2 கார்னர் மட்டும் தைச்சிட்டிங்கன்னா போதும். மேல் பக்கத்துலேருந்து நம்ம அதை அப்படியே திருப்பிக்கலாம். லேஸாக கட் பண்ணி விட்டுருங்க. அந்த கார்னர் மட்டும் லேஸாக கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அப்படியே அதை திருப்பி எடுத்துக்கோங்க. நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் பாருங்கள். இப்போ கீழ்ப்பக்கம் வந்து நமக்கு ஓப்பனாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஏற்கனவே தைச்சது மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் எடுத்து வச்சு அது மேலே ரோப் வச்சு இன்னொரு ட்ரையாங்கிள் ஷேப் அது மேலே வச்சு சைடில் இருக்க 2 கார்னரையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மேல் பக்கத்துலேருந்து கீழ் பக்கமாக அதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம்.
பாருங்கள், இப்படி தான் திருப்பிட்டிங்கனாலே போதும். நமக்கு வந்து அது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். ஆனால் கீழ்ப்பக்கம் ஓப்பனாக இருக்கும். நம்ம வந்து அதில் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணியிருந்தோம்ல, அந்த போலாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அந்த ஓப்பனாக இருக்க அந்த 2 பகுதியும் இது போல் ஒரு ஊசி நூல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ரஃப்பாக ஒரு தையல் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 5 பீடு வந்து இதில் கோர்த்துக்க போகிறேன். 5 பீடு கோர்த்துட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு சின்ன மணியாட்டம் தொங்க விட போகிறோம். ஒரு 5 பீடு வந்து நான் வந்து கோர்த்துட்டேன். அதுக்கப்புறம் இது போல் இந்த சின்ன பீடையும் கோர்த்துக்கலாம். கோர்த்து நல்லா அடிப்பக்கத்துலேருந்து பீடுக்குள்ளே ஊசியை கொடுத்து எடுத்துருங்க. நல்லா டைட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த கிளாத்தில் வச்சு நல்லா நாட் போட்டு விட்டுருங்க. 2-3 முடிச்சு போட்டு விடுங்க. அப்போ தான் வந்து கட்டாகாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கு மேலே வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கிளாத்தை எடுத்து கையிலேயே ஊசி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. தையல் மட்டும் நல்லா ஒரு 2-3 தையல் போட்டு ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம தைச்சி வச்சுருக்க அந்த ஸ்கொயர் ஷேப் பீஸ் மேலே இந்த போ ஷேப்பில் இருக்க அந்த கிளாத்தை வச்சு பிசுறு பகுதி வந்து அடிப்பக்கத்தில் இருக்க மாதிரி நம்ம வந்து ஒரு பார்டர் ஷேப்பில் வந்து ஸ்ட்ரைப் வச்சு தைச்சோம்ல, அதில் உள்ள அந்த பிசுறு பகுதி வந்து அடிப்பக்கத்தில் வர மாதிரி வச்சு நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க. இதே மெத்தடில் தான் நம்ம அடுத்ததையும் ரெடி பண்ணிக்க போகிறோம். பீடும் அந்த ஒரு கீழே தொங்குற அந்த ஒரு மணியும் தொங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த கிளாத்தை ஸ்டிச் பண்ணிக்கிறோம். பாருங்கள், பார்க்குறதுக்கு சூப்பராக ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பாருங்கள். நன்றி.